மாநாடு போல் நடைபெறுகிற மக்கள் வெள்ளத்திற்கு மத்தியில் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு தூக்கி அப்படி காட்ட போகிறார். புதிதாக எங்கள் சின்னத்தை கொண்டே எல்லாருக்கும் திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே ஒரு தடவை எமது சின்னம், அதை எது வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். தேர்தல் கமிஷன் இப்போ மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள உள்ளாயிருக்கு. எங்கேயும் விசில் சத்தம் கேட்கக்கூடாதுன்னு காவல்துறை விட்டு தேடப்பான். தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடுகிற வரிசையில் யாரும் விசில் அடிக்கக்கூடாதுங்கிற சட்டத்தையே கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னு தெரியுமா? எங்கள் சின்னத்தை எதிராளிகளும் பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான். பயன்படுத்தாமல் இருக்கவே முடியாது அவங்களால. இனிமேல் விசில் அடிக்கிறவன்லாம் நீ இந்த 2 விரலை மடக்கி நாக்குக்கு கொண்டு போக மாட்டான். நிறைய பேர் பொதுக்கூட்டங்களே விசில் அடிச்சிடாத, விசில் அடிச்சுன்னா அவன் சின்னமாயிருச்சு வெக்கப்பட்டுக்கிட்டே விசில் அடிக்காமல் தொண்டையை போட்டு கத்துவான். அந்த காலம் நெருங்கிடுச்சு. இப்போ நிறைய பேர் இப்போ என்ன சொல்லுவான், விசில் அடித்தா குஞ்சுகளுக்கு விசில் கிடச்சிருக்கு பாருன்னு கிண்டல் பண்ணுவோம். அப்படி கிண்டல் பண்ணாலும் எங்களுக்கு பெருமை. ஏன்னா எங்களுக்கு விளம்பரம் தேடி கொடுக்குறதே நீங்கள் தானே. இப்போ இன்னொன்று செய்தி என்னென்னா, தமிழ்நாடு அளவில் நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு சொன்னது, அதிகமான இளம்பெண்கள் கொண்ட இயக்கமும் தமிழக வெற்றி கழகம் தான். இளம்பெண்கள், திருமணம் ஆகாத பெண்கள், ஓட்டு போடுகிற பெண்கள், இந்த பெண்கள்லாம் ஒரு விசிலையாக பண்ணமே வைக்கும். சில பெண்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, 2 விரலையும் நாக்குக்குள்ளே விட்டுக்கிட்டு நாக்கு முடிச்சுட்டு கத்துற விசில்லாம் இருக்குது. புரியுதுங்களா? ஆக அந்த விசில் சத்தத்துக்கு இடையில் இந்த விசில் சத்தமும் வரும். எல்லாம் விசில் தான். தை பிறந்தால் வழி பிறக்கும். பொறுத்திருங்கள். தமிழ்நாடு கூட்டணி, இங்கே இருக்கிற திமுக கூட்டணி நிச்சயமாக சிதறுகிறது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது தமிழ் தேசிய ஆதரவாளர் முகில் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தாவேகாவுக்கு சின்னம் ஒதுக்கியதாக கிட்டத்தட்ட தகவல் வருது. என்ன சின்னம்? முடிவெடுத்த போது பல்வேறு சின்னங்கள் யோசிக்கப்பட்டது. அந்த யோசனையின் அடிப்படையில் வந்த சின்னங்கள் தானி, ஆட்டோ, பனைமரம், விசில், ஏற்கலப்பை என்றெல்லாம் உழைக்கும் வர்க்கத்தின் மக்கள் பயன்படுத்துகிற அன்றாட சின்னங்களைத்தான் அலசி ஆராய்ந்து தேர்தல் கமிஷனிடத்திலே தமிழக வெற்றி கழகம் கொடுத்தது. எல்லோரும் பயன்படுத்துகிற சின்னமாக, எளிய மக்கள், அன்றாடங்காட்சி மக்கள் நாள்தோறும் தன் குரல் வளத்தால் சமிசையை ஏற்படுத்துகிற சின்னமாக, நடத்துனர்கள் தினந்தோறும் பயன்படுத்துகிற இயக்குகிற சின்னமாக விசில். இல்லை, சொல்லும்போதே தெரியுது. ஆனால் அந்த மக்கள் மத்தியில் இந்த சின்னத்தை ஈஸியாக கொண்டு போயிடலாம். ஏன்னா இன்றைக்கி சின்னங்கிறது பரவலாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. உங்கள் கட்சிக்கு நீங்கள் ஒரு 5-6 ஒரு 10 சின்னங்கள் கூட நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இவ்வளோ சின்னங்கள் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இறுதியாக கொடுக்கப்பட்டது எங்களுக்கு இதுதான். இப்போ வட மாநிலத்தில் ஒரு சில சின்னங்கள் எடுத்துக்கிட்டாங்கனால எங்களுக்கு இதான் கொடுத்துருக்காங்கிறாங்க. எந்த அளவுக்கு ரீச் பண்ணிடுவீங்க? அதான் நான் சொன்னேன். ஒரு வரலாறை நான் தொகுத்து வழங்கியதற்கு காரணமே, மனித நாகரிகம் தோன்றிய காலத்திலிருந்தே அல்லது மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே 2 விரல்களால் உதட்டை மடக்கி உதடில் வெளிப்படுத்திய அந்த ஓசை இருக்கிறதல்லவா, அந்த இசை இருக்கிறதல்லவா, அதை என்னைக்கு மனிதன் உணர்ந்து கொண்டானோ அன்றைக்கே எங்களது சின்னம் மனிதத்தில் பரவி கிடக்கிறது. புதிதாக எங்கள் சின்னத்தை கொண்டே எல்லாருக்கும் திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே ஒரு தடவை எமது சின்னம் விசில் என்றால் மக்கள் எளிதாக விசிலடிக்க தொடங்கி விடுவார்கள். ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தின் மகத்தான தலைவர், மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் விசில் என்கிற ஒரு தலைப்பிலேயே ஒரு படத்தை நடித்து நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதும் உங்களுக்கும் நினைவிருக்கும் என்றே நான் கருதுகிறேன். ஆக அன்றாடங்காட்சி மக்கள் தினந்தோறும் பயன்படுத்துகிற அந்த விசில், கடலை கொள்ளைக்கு காக்கைகள் விழுகிற போது ஊதி விரட்டுகிற சத்தம், சோளக்காட்டு பொம்மையை என்னதான் நிலைநிறுத்தியிருந்தாலும் பச்சை கிளிகள் பசியாறுவதற்கு சோளத்தை கொத்தி திங்கிற போது எழுப்புகிற ஓசை சத்தம் விசிலாகவும், அதையெல்லாம் தாண்டி கடல் மார்க்கத்தில் கடல் பயணத்தை மேற்கொள்ளுகிற போது திசைகள் தெரியாமல் தடுமாறுகிற தோணிகளை ஒருங்கிணைக்கிற முயற்சியாக இருக்கிற விசில் சத்தத்தை உணர்ந்து கொண்டு ஒன்று கூடுகிற அந்த விசில் மக்கள் மன்றத்தில் ஏற்கனவே பரவி கிடக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் சின்னம் இதுதான் என்பதை பறைசாற்றுவதற்கு ஒரே ஒரு செய்தி மட்டும் போட்டால் போதும். இப்போ நாம் சொன்ன செய்தியே
தமிழர்கள் மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பை உருவாக்கும் என்றே நான் கருதுகிறேன். அந்த சின்னம் மகத்தான சின்னமாக, மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற சின்னமாக, மக்களின் அன்றாட வாழ்வியலில் புழங்கக்கூடிய சின்னமான விசில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைத்திருக்கிறது என்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் அந்த சின்னம்தான் பறைசாற்றப்படும் என்கிற அசாத்தியான நம்பிக்கையில் நான் உட்கார்ந்துட்டேன். தொண்டர்கள் எப்படி உற்சாகமாக தாவேக்கானாலே ஒரு பரபரப்பு இருக்கும், அது விமர்சனத்துக்கும் உள்ளாகுது, நம்ம அதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது இப்போ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ஒரு சின்னமாக இருக்கிற விசில், அந்த கத்துறது அப்படிலாம் தெரியுது. தேர்தல் களங்களில் முன்பொரு முறை இந்திய அளவில் செயல்படுகிற காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு கை சின்னத்தை ஒதுக்குகிற போது மக்கள் எளிதாக தேர்தல் களத்தில் ஓட்டு போடுவதற்காக வரிசையில் நிற்கிற போது ஓட்டு சேகரிக்கிற முறை ஆத்தா என்ன ஆச்சு பெரியப்பா பார்த்துக்கங்க என்று இந்த கைகளால் செய்களை செய்து கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டதைப் போல இன்றைக்கு ஒன்றுமே சொல்ல வேண்டாம், விசிலெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம், முடிச்சு போச்சு. அதை எது வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். எனக்கு அந்த சத்தம் வரல, விசிலடிக்க தெரியாது. ஆனால் 2 விரலை ஒன்று சேர்த்து நாவை மடக்கி ஒரு சத்தத்தை ஒரு கல் தொலைவுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதன் எழுப்புகிறான் என்றால் ஓட்டு போடுகிற மக்களுடைய காதுகளில் எளிதாக கேட்டும். தேர்தல் கமிஷன் இப்போ மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள உள்ளாயிருக்கு. எங்கேயும் விசில் சத்தம் கேட்கக்கூடாதுன்னு காவல்துறை விட்டு தேட போகிறான். டேய், தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடுகிற வரிசையில் யாரும் விசில் அடிக்கக்கூடாதுங்கிற சட்டத்தையே கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னு தெரியுமா? ஈரோடை மாநகர் பெரியார் கண்ட அந்த மாநகரில் வருகிற 18ஆம் தேதி மாபெரும் மக்கள் எழுச்சி பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது. 84 நிபந்தனைகளை இந்த காவல்துறை, இந்த அரசு, குறிப்பாக திருட்டு மாடல் ஆட்சியில் தமிழக வெற்றிக் கழகம் எங்கேயும் கூட்டங்களை நடத்திவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்து கொண்டு 84 விதிமுறைகளை உருவாக்குகிறார்கள் என்றால் மொத்தமே 84 தான் இருக்கும் விதிமுறை. எதெல்லாம் மனிதர்கள் செய்கிறார்களோ அதெல்லாம் அங்கு தடை ஏற்படுத்தப்படும். என்ன? வரிசையாக தான் போகணும், கலைஞ்சு போகக்கூடாது, ஒருத்தன் பார்த்துக்கக்கூடாது. சின்னத்தோட போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? போய் கத்தி ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. தாங்காது, மாநாடு கூட்டமெல்லாம் தாங்காது, ஒரே விசில் சத்தமாக தான் இருக்குது. எப்படி நாம் ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் மெரினாவில் ஒன்று கூடி அனைவரும் கைபேசியினுடைய விளக்கை காட்டி தனது வெற்றி முழக்கத்தை முழக்கமிட்டார்களோ, தமிழர்களுடைய முழக்கமாக இன்றைக்கு ஏற்பட்டதைப் போல இன்றைக்கு அதே தமிழர்கள் விசிலை வைத்து முழக்கமிட இருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகம் தனியொரு இயக்கமாக இருந்தாலும் தமிழ்நாட்டை ஆளப்போகிற இயக்கம் என்பதை விசிலடிச்சே சொல்லிடுவான். நிறைய பேர் இப்போ என்ன தெரியுமா சொல்லுவான்? விசில் அடித்தான் குஞ்சுகளுக்கு விசில் கிடச்சிருக்கு பாருன்னு கிண்டல் பண்ணுவோம். அப்படி கிண்டல் பண்ணாலும் எங்களுக்கு பெருமை, ஏன்னா எங்களுக்கு விளம்பரம் தேடி கொடுக்குறதே நீங்கள் தானே. ஆக இன்னொரு செய்தியை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் சின்னத்தை எதிராளிகளும் பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான். எப்படி சார் அது? ஆமாம், காவல்துறையும் பயன்படுத்துவாங்க, ஆளுங்கட்சியும் பயன்படுத்துவாங்க, எதிர்கட்சியும் பயன்படுத்துவாங்க. பயன்படுத்தாமல் இருக்கவே முடியாது அவங்களால. இனிமேல் விசில் அடிக்கிறவன்லாம் இந்த 2 விரலை மடக்கி நாக்குக்கு கொண்டு போக மாட்டான். நிறைய பேர் அப்படி நிறைய சொம்பு தூக்கிகள்லாம் இருக்காங்க அந்த கட்சிகள்லையுமே. ஆமாம், பொதுக்கூட்டங்களே விசில் அடிச்சிடாத, விசில் அடிச்சுன்னா அவன் சின்னமாயிருச்சு, வெக்கப்பட்டுக்கிட்டே விசில் அடிக்காமல் தொண்டையை போட்டு கத்துவான். அந்த காலம் நெருங்கிருச்சு இப்போ. அப்படி என்றால் விசில் என்பது மிகப்பெரிய ஆயுதம், மிகப்பெரிய அறிவாயுதம். மக்களை இணைப்பதற்கும், தொடர்புகளை இணைப்பதற்கும், மக்கள் சக்தியை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு சின்னம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் கிடைத்திருக்கிறது என்றால் அபாரமான, அதிசயமான ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் உருவாகி கொண்டிருக்கிறது. நம்மளாம் நினச்சோமா? வாகை மலரை கொடியில் சூட்டுவார் தளபதி தலைவர் விஜய்னு நம்ம யோசிச்சோமா? யோசிக்கலையே. 2 யானைகள் தாவிய நிலையில் சிவப்பும் மஞ்சளும் கொண்டிருக்கிற அந்த நிறக்கொடியை இன்றைக்கு விசில் என்கிற சின்னத்தையும் வழங்குவதற்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக அந்த சின்னத்தை பெற்றிருக்கிறார்கள் என்றால் அந்த சின்னம் ஆயுதமாகவும் பயன்படும், அறிவாயுதமாகவும் பயன்படும், வழிகாட்டியாகவும் பயன்படும், வந்தோரை வரவழைப்பதற்கும் பயன்படும். அது மட்டுமல்ல, நெறிமுறைப்படுத்துவதற்கும் அந்த சின்னம்தான் பயன்படும் என்பதை கதற விடவும் பயன்படும். ஆமாம், என்னென்னா இந்த தொண்டர் படைன்னு எல்லா கட்சியிலையும் வச்சுருப்பான் தெரியுமா? கருப்பு உடையெல்லாம் போட்டு பயங்கரமாக தண்டச்சோறுகள், அதெல்லாம் 200 ரூபாய்க்கு வேலை செய்கிற மாரடிக்கிற கூட்டங்கள். இனி விசில் சத்தத்தை கேட்க முடியாது அந்த கூட்டங்கள்லையும். நீ அணிவகுத்து போகணுன்னா நான் தொண்டையை போட்டு கத்துவேன், நீ இங்கே நடந்து போ. விசில் அடிச்சுட்டு அவன் சின்ன ஞாபகம் வந்துடும் அங்கே இருக்கிறவனுக்கே. அப்புறம் அவன் சொல்லுவான், அண்ணே நம்ம சின்னம் இல்லைண்ணே அது அப்படிமா. அப்படி ஒரு புதிய வரலாற்றை, புதிய முயற்சியை இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் பெற்றிருக்கிறது என்றால்
எதிராளிகளிடம் இருக்கிற படை கூட இனிமேல் விசிலை பயன்படுத்த முடியாது, விசில் ஓசையை பயன்படுத்த முடியாது என்பது இன்றைக்கி நிதர்சனமான உண்மையாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் கூட சொன்னீங்க இதுக்கு நாங்கள் ஒரு பெரிய விழாவே எடுப்போம், சின்னத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு விழா எடுப்போம், நீங்கள் அது எப்போ? அதுதான் ஈரோடு மாவட்டத்தில் மாநாடு போல் நடைபெறுகிற மக்கள் வெள்ளத்திற்கு மத்தியில் தலைவர் விஜய் அவர்கள் அப்படி தூக்கி அப்படி காட்ட போகிறார். லட்சோப லட்சம் தொண்டர்கள் கரவொலி எழுப்ப காத்திருக்கிறார்கள். அந்த நாளை காண்பதற்கு நானும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். ஏன்னா எப்போதுமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சின்ன வேண்டும்னு யோசிக்கிற போது அருகாமையில் இருந்த அரங்கநாயகம் அவர்கள் தான் சொன்னாராம், நம்மளுக்கு ஒரு எருது சின்னத்தை வாங்கிட்டா ரொம்ப வசதியாக இருக்குமேன்னு சொன்னாங்களாம். அதுக்கு எம்ஜிஆர் சொன்னாராம், வரைகிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும், ஏழை மக்கள் ரொம்ப எளிமையாக இருக்கிற சின்னத்தை நம்ம ஏதாவது கேட்கலாம், இல்லை நிலாவை கேட்டுடலாமா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்புறம் உடனே சொன்னாங்களாம், நிலாவை வெறும் ரவுண்டாக போட்டால் அது என்ன சின்னம்னே தெரியாது என்று சொன்னதாக ஒரு வரலாறு இருக்கிறது. எளிமையாக வரையக்கூடிய சின்னம் எதுன்னு கேட்கும்போது இறுதியாக ஒரு 10 சின்னத்தை கேட்குற போது தான் அந்த இரட்டை இலையை அவர் தேர்வு செய்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அது அப்படி ஒரு கோடை போட்டு ஒரு 2 இலையை வரைகிறது எளியவனும் வரைய முடியும். உதயசூரியனை வரைகிற கூட ஒரு மலையை போட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஒரு ரவுண்டு போட்டு கோடெல்லாம் போட்டு பக்கத்தில் தென்னமரம் போட்டால் தான் அது உதயசூரியனாக தெரியும். நீங்கள் ஒரு ரவுண்டு போட்டு எல்லா பக்கமும் கோடு போட்டிங்கன்னா அது உதயசூரியனாக தெரியாது. ஆனால் விசில் என்பது அப்படி இல்லை, எளிய மக்கள் வரையவே வேணாம், கையில் வச்சுட்டு இப்படி காட்டிக்கிட்டு தெரிஞ்சாவே போதும். அப்படி வரையணும் அப்படின்னா ஒரு ரவுண்டு ஒரு 2 கோடு முடிஞ்சிச்சு. அப்போ எளியவர்கள் வரையக்கூடிய சின்னமாகவும் இன்றைக்கு விசில் தமிழக வெற்றி கழகத்தின் கரங்களில் கிடைக்கிறது என்றால் எங்கள் தொண்டர்கள் எப்படி சும்மாவாக இருந்துட்டு போகிறான், கொண்டாடிட மாட்டான். விசில்னால இளைஞர்கள் தான். ஆமாம், இளைஞர்களுக்கு தான் அது பொருந்தும். இப்போ இன்னொன்று செய்தி என்னென்னா, தமிழ்நாடு அளவில் இங்கே ஒரு கருத்து கணிப்பு சொன்னது, அதிகமான இளம்பெண்கள் கொண்ட இயக்கமும் தமிழக வெற்றி கழகம் தான். இளம்பெண்கள், திருமணம் ஆகாத பெண்கள், ஓட்டு போடுகிற பெண்கள், இந்த பெண்கள்லாம் ஒரு விசிலையாக பண்ணமே வைக்கும். சில பெண்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, 2 விரலையும் நாக்குக்குள்ளே விட்டுக்கிட்டு நாக்கு முடிச்சுட்டு கத்துற விசில்லாம் இருக்குது. புரியுதுங்களா? ஆக அந்த விசில் சத்தத்துக்கு இடையில் இந்த விசில் சத்தமும் வரும். எல்லாம் விசில் தான். மொத்தத்தில் கதற விட போகிறாங்க. காற்றே வரைய முடியாது, கையில் இருக்கிற விசிலை வரைய முடியும். ஆக எதிராளிகள் கதற துடிக்கிற நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. விரைவில் சின்னத்தை அறிவிச்சிருவாங்க. நமக்கு கிடைத்த தகவல் விசில் சின்னம் தமிழக வெற்றி கழகத்திற்கு நிரந்தரமான சின்னமாக அந்த சின்னம் அமைய இருக்கிறது. சில பேர் மாங்கனி பலாக்கனி எல்லாம் வரைஞ்சாலும் பக்குவம் இல்லாத கட்சிகளாக இந்த தமிழ்நாட்டில் இருப்பதை உணர்ந்துதான் ஒரு மக்களால் அங்கீகரிக்கப்படுகிற மாபெரும் இயக்கமாக எந்த தேர்தலையும் சந்திக்காமல் முதல் தேர்தலிலேயே அங்கீகாரம் பெறுகிறது ஒரு மாபெரும் இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபோடுகிறது என்றால் அதற்கு தலைவர் அவர்களுடைய அசாத்தியான உழைப்பு, அதற்கு பிறகு பொதுச் செயலாளர் புஷியார் அவர்கள் அடியெடுத்து வைக்கிற முன்னேற்பாடுகளும் அதனுடன் அவருடைய உழைப்புகளும் மிக கடுமையாக தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பாண்டிச்சேரியிலும் கேரளாவிலும் ஆந்திராவிலும் கூட அதிசயத்தக்க வகையில் இன்றைக்கு அங்கே உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கர்நாடகா பெரிய ஆச்சரியமாக பார்க்குறாங்களே, கேரளாவுக்கும் இப்போ விஜய் அவர்கள் முடிஞ்சு போகுது, ரொம்ப விரும்புகிறாங்க. பாண்டிச்சேரி சொல்லே வேண்டாம், பிடிச்சிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாம், தமிழ்நாடோட நிற்காம இன்னைக்கு நேற்றைய தினம் அந்த பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு என்ஆர் அவர்கள் ரங்கசாமி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை அல்லது அதன் தலைவர் பேசியதை வசைப்பாடியிருக்கிறார். அந்த பெரியவருக்கு நாங்கள் சொல்லுவோம், அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், நீங்கள் தமிழ்நாட்டோட நின்றுக்க வேண்டியதானேன்னு சொல்கிறாரு. யார் இப்போ பாண்டிச்சேரி சிஎம்? சிஎம் அவருக்கு நான் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் அப்படியே சொன்ன மாதிரி தெரியல. சொல்லியிருக்கிறார். மரியாதைக்குரிய என்ஆர் அவர்களே, நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிற உங்கள் கிராமத்தோடு நின்று விடுகிற காலம் வர இருக்கிறது. அதை தாண்டி உங்களால் பிரசித்தி பெற முடியாது. தமிழக வெற்றி கழகம் பாண்டிச்சேரியிலும் ஆழமாக வலுவாக காலூன்ற தொடங்கிவிட்டது. விமர்சனங்களை நாங்கள் எதிர்நோக்குகிறோம், உங்களது விமர்சனங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் பாண்டிச்சேரியில் ஏதோ புதிய புதாகரம் எடுத்து ஆடுவதைப் போல ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். உண்மையை பேசிவிட்டு தலைவர் வந்திருக்கிறார். ரேஷன் கடைகள் இல்லை, தொடர்வண்டி நிலையங்கள் இல்லை, குப்பை கூடங்களாக இருக்கிறது, மதுபான பார்களாகவே இயங்குகிறது, ஒரு பார்க்கிங் வசதி இல்லை, கழிவு சாக்கடைகள் வெளியேறுவதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் உண்மையை சொல்லிவிட்டு வந்தால் இன்றைக்கி உங்களுக்கு அப்படியே உறுத்தலாக இருக்கிறது. அடுத்து அமைய இருக்கிற பாண்டிச்சேரி நல்லாட்சி தமிழக வெற்றி கழகத்தின் பொற்கால ஆட்சியாக தொடர இருக்கிறது. 1972
புரட்சித் தலைவர் அவர்கள் எப்படி இரட்டை இலையை கொண்டு ஒரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக உருவாக்கினாரோ அதை போல இன்றைக்கு தளபதி தலைவர் விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியிலும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே களமிறக்கப் போகிறது. 74 ஆட்சியை பிடித்தது அதிமுக, 2026 ஆட்சியை பிடிக்க காத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அதனால் பெரியவர், மூத்தவர், மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள், என்ஆர் அவர்கள் தங்களது வாயை அடக்கிக் கொள்வது நல்லது. ஏனென்றால் தமிழர்கள் எங்கெல்லாம் பரவி கிடக்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழக வெற்றி கழகம் தலை தோங்கி வருகிறது என்பது உங்களுக்கு பயத்தை காட்டியிருக்கிறது. உங்களது கூட்டணி என்பது மோசமான கூட்டணி என்பதற்கு சான்று. ஒரு அமைச்சர் ஊழலில் ஈடுபட்டார் என்பதற்காக நீக்கிவிட்டு இன்னொரு இஸ்லாமிய அமைச்சரை நீங்கள் தேர்வு செய்து எந்தவிதமான அதிகாரமும் கொடுக்காமல் அவரை மட்டம் தட்டி வைத்திருக்கிற மனோபாவம் உங்களுக்கும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் ஊடுருவியிருக்கிறது என்றால் இந்த ஆட்சி முறையை ஒழித்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பாண்டிச்சேரி மண்ணில், அன்னை அரவிந்தர் உலாவிய மண்ணில், அயோத்தி தாசர் பலமுறை பாண்டிச்சேரியிலே போய் உலாவிய மண், அகத்தியர் மறைந்திருக்கிற மண், அந்த மண்ணில் மாபெரும் மக்கள் கூட்டத்தை பார்த்துவிட்டு அறிவித்துவிட்டு வந்திருக்கிறார். களமாட நாள் குறிப்போம், கயவர் படையை தூளாக்குவோம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அவரோட கூட்டணி இல்லாமல் காங்கிரஸை முன்னிறுத்துமா, இல்லை தாவேக்காவே அங்கே சிஎம் பதவிக்கு வந்து நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி விரைவில் உடைய இருக்கிறது. இல்லை பாண்டிச்சேரியில் சொல்கிறேன், பாண்டிச்சேரியிலையும் சரி. இப்போ பாண்டிச்சேரியிலையும் திமுக இருக்கு, அதிமுகவும் இருப்பதாக சொல்லுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை தேடி பார்த்தால் கிடைக்கும். ஆக அங்கே காங்கிரஸ் தான் புத்துயிர் பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் வந்தவர் தானே ரங்கசாமி. ஆக அடுத்த முறை காங்கிரஸ் அங்கே தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்க இருக்கிறது. கேரளாவும் சொல்றாங்க. கேரளா அங்கே தமிழக வெற்றி கழகம் வலுவாக எழுந்து நிற்கிறது. அங்கே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் இவ்வளவு நாள் போட்டி இருந்தது. இப்போ ஆண்டுட்டாங்க. இப்போ அதே தமிழக வெற்றி கழகத்தோடு காங்கிரஸ் பேர் இயக்கம் கேரளாவில் கூட்டணி. இப்போ 3 பங்குலையும் பேசுகிறாங்களா? அப்போ காங்கிரஸோட பொறுப்பு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது, உற்று நோக்கக்கூடிய தேவை இருக்குல்ல? ஏன்னா ராகுல் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தி அனுப்பி பார்க்குறதும், அப்போ தமிழ்நாடே விட மாட்டாங்க. அப்போ காங்கிரஸ் மொத்தமாக திமுகலேருந்து வெளியில் வரும். பட் சேம் டைம் பாண்டிச்சேரி, கேரளா, அப்போ தென் மாநிலங்களை பலப்படுத்த தலைவர் விஜய் அவர்களை எதிர்பார்த்து தலைவர்கள் காத்திருக்கிறது வெளிப்படையாக உண்மைதான். அதாவது தென்னிந்தியாவை பொறுத்தவரை விஜய் என்கிற பேராற்றல் மிகுந்த ஒரு பெருந்தலைவனின் முகம் இன்றைக்கும் பிரசித்தி பெற்ற முகமாக. நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதேஸ்வரன் மலை பிரசித்தி பெற்றதை போல, ஆந்திராவில் திருப்பதி பிரசித்தி பெற்றதை போல, தமிழ்நாட்டில் பழனி பிரசித்தி பெற்றதை போல, கேரளாவிலும் ஐயப்பன் கோயில் பிரசித்ததை போல இந்த 4 மாநிலங்களுக்கும் பிரசித்தி பெற்ற முகமாக விஜய் இருக்கிறார். அப்போ அந்த 4 கடவுளை விட ஒரு கடவுள் போல அவர் முகம் தெரிகிறார் அந்த மக்களுக்கு. ஆகையால் கடவுள் என்கிற விஷயத்துக்குள்ளே நான் வரல. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு இறை வழிபாட்டு முறை இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி விஜய் நிற்கிறார் என்பதை சொல்ல வருகிறேன். ஆக 4 மாநிலத்திற்கும் ஒரு மாபெரும் தெரிந்த முகமாக விஜய் இருப்பதால் பல கட்சிகள் கூட்டணி பேசும் 4 மாநிலங்களிலும். ஆனால் காங்கிரஸ் மட்டும்தான் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா போன்ற பகுதிகளில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக கேரளாவில் ஒரு புதிய ஆட்சி மாற்றத்தை விரைவில் நிலைநிறுத்தப் போகிறது தமிழக வெற்றி கழகம். பாண்டிச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் ஆக 3 மாநிலத்தில் ஆளுகிற இடத்தில் அதிகாரத்தை பகிர்வது என்கிற இடத்தில் தமிழக வெற்றி கழகம் சரியாக பயணித்து கொண்டிருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும். பொறுத்திருங்கள். தமிழ்நாடு கூட்டணி, இங்கே இருக்கிற திமுக கூட்டணி நிச்சயமாக சிதறுகிறது. அந்த சிதறலில் காங்கிரஸ் பேரியக்கம் தமிழக வெற்றி கழகத்தோடு கைகோர்ப்பதற்கான ஒரு முயற்சியைத்தான் அகில இந்திய காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் ராகுல் காந்தி அவர்கள் திபின் சக்கரவர்த்தி அனுப்பி பேசிவிட்டு வர சொல்லியிருக்கிறார். பேசி முடித்திருக்கிறார்கள். விரைவில் நல்லதொரு எதிர்பார்ப்பு காத்திருக்கிறது. விசிலோடு சேர்த்து கையும் இணைகிறது. கை இணைந்தால்தான் விசில் அமையும். இது சூப்பராக இருக்குது. மொத்தத்தில் கதறோட போகிறீங்க. ஆமாம், நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பண்ணமைக்கு நன்றி. நன்றி.